வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். உங்களுடைய அட்வைசரை கொஞ்சம் கேட்டுக்கோங்கப்பா. ஓகே. ஏன்னா இதில் வர லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ நம்ம பொறுப்பு எடுத்துக்க முடியாது. நான் என்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டு வரணும், நான் என்ன விஷயம்லாம் புதுசாக கற்றுக்கிறனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அந்த வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேல்யூ இன்வெஸ்டிங்னோடனே நேராக போய்ட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியை, இப்போ இந்த ஒரு ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய்ட்டு ஐடிசி கம்பெனி எடுத்தோன்னா, இதில் என்ன வேல்யூ இருக்குது, புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஆர்ஓஇ எவ்வளோ இருக்குது, பயோட்ராஸ்க்கு ஸ்கோர் என்ன, இதெல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஆர்ஓசி, பிஇ ரேஷியோ, டிஇ ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ, ஓகே, அப்புறம் பிஇஜி ரேஷியோ, இதெல்லாம் பார்த்துட்டு கம்பெனியோட புக் வேல்யூ எல்லாம் பார்ப்பாங்க. கம்மியாக இருக்குதா, புக் வேல்யூ கம்மியாக இருந்தால் நல்ல கம்பெனி அப்படின்னு வாரன் பஃபெட் எப்பயோ ஒரு தடவை சொல்லியிருப்பார். அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெப்ட் இருக்கிற கம்பெனியெல்லாம் வாங்கக்கூடாதுன்னுவாங்க. அதை எடுத்துகிட்டு இங்கே அப்ளை பண்ணுவோம். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக மாறாமல் இருக்கக்கூடிய வேல்யூ கிடையாது. ஓகேவா? இது நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு வேல்யூ இன்வெஸ்டிங்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன். அப்போ லேர்ன் பண்ணும்போது வேல்யூ இன்வெஸ்டிங் சொல்லும்போது புதுசாக இருக்கும். நம்ம புக் வேல்யூ பார்க்கணும், நம்ம பிஇ ரேஷியோ பார்க்கணும், நம்ம எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கணும், என்டர்பிரைஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அந்த ரேஷியோலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா, அதில் போய் கஷ்டப்பட்டு அனலிசிஸ் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் பார்த்து அதில் போடலாமா வேணாமான்னு ஒரு டயலமா அதை ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு அவங்க தப்பாக சஜஷன் கொடுத்து அப்புறம் திருப்பி நம்ம எடுத்த டிசிஷனை எடுத்து பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 10% தாண்டாது. அதுக்கு சும்மா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தோம்னாலே நமக்கு 10% தாண்டிருக்கும். ஸோ அப்போது வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? ஏன் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறவங்க அல்லது ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறாங்க? அவங்க பண்ணால் மட்டும் 60%, 70%, 2 மடங்கு, 3 மடங்கு மல்டி பேக்கர்லாம் லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணால் மட்டும் 15%, அதிகபட்சம் 20% தாண்ட முடியாது. ஓகே. அப்படியே தாண்டினாலும் எமோஷ்னலில் என்ன பண்ணுவோன்னா வேறு ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதில் நஷ்டத்தை அடைஞ்சிருவோம். அதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய நிலைமை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நீங்கள் பார்க்குற இந்த ரேஷியோஸ் எல்லாமே 3 மாதங்களுக்கு பழமையானது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் பங்குச்சந்தை. ஓகே. ஒரு நிமிஷம் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரைஸ் இருக்கும், வேறு ப்ரைஸ் இருக்கும். ஒரு நிமிஷத்துலேயே ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணி ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பாங்க சில பேர். ஒரே நிமிஷத்துலேயே ஆயிரக்கணக்கில் லாஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா பங்குச்சந்தை நொடிக்கு நொடி மாற்றமாகிக்கிட்டே இருக்கும். ஆன்லைன் பங்கு ஒருத்தங்க வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் பங்குச்சந்தையில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்ரி செகண்ட் அப்டேட் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே ஈவினிங்காவது நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் ஒன்ஸாவது அப்டேட் பண்ணணும். ஆனால் இவங்க கொடுக்குற டேட்டாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வேல்யூ இன்வெஸ்டிங்கில் நம்ம பார்க்குற ஃப்ரீ டேட்டா எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரசி இருக்கும், அதுவும் ஓரளவுக்கு தான் இருக்கும். இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப பழசாக இருக்கும், 3 மாதத்துக்கு பழசாக இருக்கும். சில டேட்டா 1 இயருக்கு ஓல்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது அதை உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது போன ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோத்திலால் ஓஸ்வால்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி டார்கெட் கொடுத்துருந்தாங்க, ஒரு 10-15% மேலே ஏறும்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய பேர் இதை வாங்கியிருந்தாங்க. 370 ரூபா வரைக்கும் போகுன்றாங்க, 20%. 300 370 போகும் அப்படின்னு அவங்க ஒரு கால் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டாக் எடுத்து நான் அனாலிசிஸ் பண்ண எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த ஸ்டாக்கில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இன்றைக்கி வந்திருந்தது. ஏன்னா ப்ரமோட்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை ஹை ப்ரைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு விற்றுட்டாங்க. ப்ரமோட்டர்ஸ் விற்றுருக்காங்க. அவங்க என்ன பர்பஸ்க்கு விற்றாங்கலாம் நமக்கு தெரியாது, அவங்கள தான் கேட்கணும். ஆனால் நீங்கள் ஃபண்டமெண்டலில் போய் பார்க்கும் பொழுது ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்ற மாதிரி காமிக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் இது ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவுடைய டேட்டா, சரிங்களா? இப்போ இதை நான் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவோட டேட்டா இதில் போய் பார்த்தனாலும் அதே ஹோல்டிங் தான் இருக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 85.6 இருக்கும், இதில் 85.62 இருக்கும். ஆனால் இவங்க நேற்றுக்கே 2% மேலே செல் பண்ணிட்டாங்க. அதை போய் நீங்கள் பார்க்கணுன்னா நியூஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா ப்ரமோட்டர் குரூப் ட்ரிம்ஸ் ஸ்டேக் இன் கம்பெனி 85.62%லேருந்து
83.62% குறைச்சிட்டாங்க. 2% ஸ்டாக்ஸை வந்து ப்ரமோட்டர்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது மே 20ஆம் தேதி இது நடந்திருக்கு. அந்த டேட்டா இன்னும் நமக்கு அப்டேட்டில் வரல. இப்போ இந்த நியூஸை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நியூஸை யார் படிப்பான்னா, ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவை முழுக்க முழுக்க ஒருத்தர் யார் வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அந்த போகிற போக்கில் பார்த்துட்டு டேட்டா வேல்யூலாம் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனோம்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம என்ன நினச்சிக்குவோம், ப்ரமோட்டர் வந்து அப்படியே தான் இருக்காங்க, ஸ்டேபிளாக இருக்காங்க. இது பெரிய நெகட்டிவ் இல்லை. 80% மேலே 50% மேலே இருந்தாலே ப்ரமோட்டர் குரூப் நல்ல குரூப் தான், நல்லா ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். பட் இந்த வேல்யூ சேஞ்சஸ் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ண மாட்டோம். அப்போது இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்குன்னு ஒரு வருஷம் டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சில வெப்சைட்ஸில் வந்து 3 மாதம் பழைய டேட்டா கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது வேல்யூ இன்வெஸ்டிங்கில் எல்லாமே தப்பாக போகும். அதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங்கை ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா, கரண்ட் டேட்டாவில் கரண்ட் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குற அனாலிசிஸ்லாம் எந்த வெப்சைட்லேயும் இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டாவை எடுக்கணும். தாம்சன் ரியூட்டர்ஸ் அந்த மாதிரி கம்பெனியில் போய் டேட்டா எடுக்கணும் காசு கொடுத்து. ஓகே, அதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட்டுன்னு இருக்காங்க பாருங்கள். ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்டுன்னு செபியில் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு காசு. நம்ம ஃப்ரீயாக பார்க்குறது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்க போகுது? புரியுதுங்களா? அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் நம்ம பே பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறதுக்கோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ வந்து பயன்படுத்துகிறாங்க அனலிஸ்ட்டை. சரி, இப்போது நீங்கள் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எடுத்துக்குவீங்க. இப்போ ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ரேஷியோவில் சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் நல்லது. 10 பாயிண்ட்டுக்கு கீழே 15 புள்ளிக்கு கீழே இருந்தால் அந்த கம்பெனி நல்ல கம்பெனி. ஒன்று, எல்லாருமே பார்க்குறது தான் அது. பிஇ ரேஷியோ கம்மியாக இருந்தால் நல்ல கம்பெனின்னுவீங்க. ரெண்டாவது, புக் வேல்யூவை விட அந்த கம்பெனி ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா, வாரன் பஃபெட் கூட அதை சொல்லியிருப்பார். அவர் ஏன் சொன்னார்னா, அவர் அது ஒரு கூற்று, அவ்வளோதான். அது ஒரு காரணி, அது ஒரு ஃபேக்டர். புக் வேல்யூவோட கம்மியாக இருந்தால் அந்த கம்பெனி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குப்பா, அவ்வளோதான் ஒரு லைனு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இன்னும் 1000 விஷயம் பார்க்கணும். ஆனால் நம்ம என்ன பார்ப்போம்னா, அதை மட்டுமே பார்த்துக்குவோம். ஒரு சடங்கு மாதிரி அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை ஏன் அவர் சொன்னார், எதுக்கு சொன்னார்னு யோசிக்க மாட்டோம். ஒரு புக்கு ஒன்று இருக்குது, மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழைய புக்கு அது. நீங்கள் வேணால் நெட்டில் படித்து பாருங்கள். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் புக் எழுதியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யோகி. அதில் வந்து ஒரு கதை வரும். ஒரு குரு வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு யாகம் நடத்துவார். அந்த யாகம் நடத்தும்போது அவங்களோட 5 சிஷ்யனை கூப்பிட்டு வந்து தான் அசிஸ்டண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு யாகம் நடத்துவார். யாகம் நடத்தும்போது அந்த யாகம் நடத்துகிற யாகசாலையில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு பூனை வந்து குறுக்கால ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம யாகம் நடத்தும்போது அந்த நெருப்பில் அந்த பூனை வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூனை இறந்துடும். அதனால் என்ன பண்ணுவார்னா அவர், அந்த பூனை வந்து நெருப்பில் விழுந்துடக்கூடாது, அதனால் அந்த பூனையை பிடிச்சி ஃபஸ்ட்டு கட்டிடுங்க மரத்தில் அப்படின்னுவார். உடனே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அந்த பூனையை கட்டிடுவாங்க. கட்டின உடனே இவர் யாகம்லாம் பண்ணி முடிச்சிடுவார். முடித்த உடனே எல்லோரும் யாகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. திருப்பி அடுத்த வாரம் யாகம் நடத்துவார். அப்போ உடனே அந்த 5 சிஷ்யனில் ஒரு சிஷ்யனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவார். அப்போ எப்போ யாகம் நடத்தினாலும் நீ அந்த பூனையை வந்து கட்டி போட்டுடணும் அப்படின்ட்டு. அவர் உடனே என்ன பண்ணுவார், அந்த பூனையை கொண்டு வந்து அந்த மரத்தில் கட்டிடுவார். அதுக்கப்புறம் அவர் குரு வந்து யாகம்லாம் பண்ணுவார். முடித்த உடனே அந்த பூனையை கழட்டி விட்ருவாங்க. எல்லோரும் யாகம்லாம் முடிஞ்சு அந்த சூடெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் பூனையை கழட்டி விட்ருவாங்க. திருப்பி அடுத்த வாரம் அதே மாதிரி யாகம் நடத்த போகிறேன்னு சொன்னோடனே அந்த சிஷ்யன் போயிட்டு பூனையை கட்டிடுவான். அந்த சிஷ்யன் போயிட்டு வேறு ஒரு சிஷ்யன் வந்தார். அவருக்கு வந்து அவர் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டார், பூனையை கட்டிடணும்ப்பா யாகம் நடத்துறதுக்கு முன்னாடின்னு. உடனே இவர் யாகம் நடத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அந்த பூனையை பிடிச்சி கட்டிடுவார். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த குருவும் சமாதி ஆகிட்டார், அந்த பூனையும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர்கள் வந்து அந்த யாகத்தை கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணும்போது அதில் ஒரு சிஷ்யர் வந்து யாகத்தை கண்டினியூ பண்ணும்போது, அப்பா நம்ம குரு வந்து யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூனையை கட்டுவார், அதுக்கப்புறம் தான் யாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நீங்கள் ஒரு பூனையை எங்கே இருந்தாவது ஊரில் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சுட்டு யாகம் பண்ணுவோம். அந்த குரு ஏன் பூனையை கட்ட சொன்னாருன்ற அர்த்தம் தெரியாமல் அப்படியே சடங்கு மாதிரி அதை அப்படியே பூனையை கட்டுறது, அது ஏன் கட்ட சொன்னார், அது காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த விஷயமே வந்து முழுமையடையும். அது காலங்காலமாக பூனையை கட்டி தான் வந்து யாகம் பண்ணணும்னு அப்படியே மாறி போயிடுது. ஸோ இது ஒரு கதை. இந்த மாதிரி தான் நம்ம பங்குச்சந்தையை ஃபாலோ பண்ணுறோம்.
அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறோம். அவர் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாரு. அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். ஓகே. அப்படி பார்த்தா அவர் யுஎஸ்ல வந்து புக் வேல்யூக்கு கீழே இருக்கிற எல்லா கம்பெனிலையும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா பண்ணலை. இப்போ நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா, புக் வேல்யூவை விட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்க போகிறோம். புக் வேல்யூவை விட ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இப்போ பாருங்கள், ஃபேக்ட் 48 மடங்கு அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபேக்டோடைய அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன். ₹21 தான் புக் வேல்யூ. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் ₹1022 இருக்குது. இப்போ இந்த கம்பெனி வேஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயரில் ஃபேக்ட் 57% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 1 இயரில் இங்கே பாருங்கள், 1 இயர் ரிட்டர்ன் தான் நான் எடுத்திருக்கேன். 1 இயரில் 57% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 1 மந்தில் 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது புக் வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்குது. சரி, அதை விட்ருங்க. பிஇ ரேஷியோ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது வேறு எந்த கம்பெனி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. கோல்கேட் பால்மோலிவ் இதை என்ன பண்ணியிருக்காங்க, பிஇ ரேஷியோ 46, புக் வேல்யூவோட 40 மடங்கு அதிகமாக இருக்குது. இது 1 இயர் ரிட்டர்ன் -16, 1 மந்த் ரிட்டர்ன் -5. இப்போ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஜிஇ வெர்னோவா இந்த கம்பெனி புக் வேல்யூவோடைய கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ க்ளீனாக தெரியுது. இந்த ஜிஇ வெர்னோவா இந்த கம்பெனி வந்து இதனுடைய புக் வேல்யூ 35 மடங்கு அதிகம், 35 மடங்கில் இருக்குது. ஓகேவா? ஆனால் அது இந்த 1 இயரில் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 84% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 87% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, புக் வேல்யூ 35. ஜில்லட் இந்தியா 32% புக் வேல்யூ. ஜில்லட் இந்தியா பாருங்கள், அது எவ்வளோ கொடுத்துருக்கு, 1 இயருக்கு 32% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆஸ்ட்ராஜெனிகா ஃபார்மா கம்பெனி 31 புக் வேல்யூ, ஆனால் ரிட்டர்ன்ஸ் 57% 1 இயரில் கொடுத்துருக்கு. என்ன சொல்லுவீங்க இதுக்கு நீங்கள்? புக் வேல்யூ கண்ணாப்பின்னா அதிகமாக இருக்குது. அப்போ என்ன செக்டாரில் எப்படி வேலை செய்யுது? அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த நிறுவனத்தை பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் ரேஷியோவே புரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஇ ரேஷியோவுக்கு போகிறேன். பிஇ ரேஷியோவில் பாருங்கள், அதே மாதிரி அதிகமான ஹையஸ்ட் பிஇ ரேஷியோ இருக்கிற கம்பெனியில் எவ்வளோ கம்பெனி 1 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பாருங்கள். இட்டர்னல் லிமிட்டெடு பிஇ ரேஷியோ 470 இருக்குது. ஓகேவா? இதனுடைய 1 இயர் ரிட்டர்ன் 33% இருக்குது. அடுத்தது பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் இது பாருங்கள், அதனுடைய பிஇ ரேஷியோ 350. நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் பிஇ ரேஷியோ வேணும்னு கேட்போம். ஆனால் இது 359 பிஇ ரேஷியோ. ஆனால் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் 49% கொடுத்துருக்கு 1 இயரில். போன வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 50% லாபம். இந்த 1 மந்தில் 19% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது பிஇ ரேஷியோவையும் வேலை செய்யலை. கரெக்டாக? சரி, பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற கம்பெனியை எடுத்து பாருங்கள். அப்படி ஆப்போசிட்லேயும் போய் பார்ப்போமே. ஓகே, பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிற நிறுவனங்களில் போய் பார்ப்போம். சிங்கிள் டிஜிட் பிஇ ரேஷியோவில் போய் பார்த்துருவோம். ஓகே, ஜிஇ ஷிப்பிங் பிஇ ரேஷியோ என்ன காமிச்சிருக்காங்க, வெறும் 6 புள்ளி தான் காமிச்சிருக்காங்க. 1 இயர் ரிட்டர்னு -5%. ஓகேவா? எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு பிஇ ரேஷியோ 6 தான் இருக்குது. 1 இயரோட ரிட்டர்னு -3%. மைனஸில் போய்கிட்டு இருக்குது. பிஇ ரேஷியோ பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பிஇ ரேஷியோன்ற அந்த வேல்யூ இன்வெஸ்டிங்கில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை உடஞ்சி போச்சா? அடுத்தது பாருங்கள், பயோட்ராஸ்கி ஸ்கோர். இந்த பயோட்ராஸ்கி ஸ்கோரில் இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு டேட்டா எடுக்கிறேன். இதில் பயோட்ராஸ்கி ஸ்கோர் 7, 8லாம் இருந்தால் சூப்பர் கம்பெனி அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த 197 இந்த கம்பெனி 2 தான் இருக்குது பயோட்ராஸ்கி ஸ்கோரில். ஆனால் அது 1 இயருக்கு 176% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 1 மந்தில் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கிற பயோட்ராஸ்கி ஸ்கோர் எடுக்கிறேன். எல்டி ஃபுட்ஸு 3 தான் இருக்குது பயோட்ராஸ்கி ஸ்கோர். ஆனால் ரிட்டர்ன்ஸ் 108% கொடுத்துருக்கு. டபுள் ஆகிருக்கு 1 இயரில். இந்த 1 மந்தில் 32% ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரியும், என்னடா வேல்யூ இன்வெஸ்டிங்கே இப்போ வேலை செய்யாதான்ற மாதிரி கொஸ்டினாக இருக்கும். இங்கே எதுவுமே அந்த மாதிரி நடக்காது. நீங்கள் மார்க்கெட்டில் நினைக்கிறதே வேறு, உங்களுக்கு கிடைக்கிற டேட்டா வேறு, நடக்கிற விஷயமே வேறு. அதனால தான் பங்குச்சந்தையில் இன்வால்வ் ஆகுறவங்க பெரும்பாலும் நஷ்டத்துலேயே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான விஷயமே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்ச விஷயத்த கரெக்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு பழைய டேட்டா, தூசி தட்டி எடுக்கிற டேட்டா. ஓகேவா? அப்போ கரண்ட் டேட்டா. அப்போ இன்வெஸ்டர் எப்படி இருக்கணும்னா, ஒரு கம்பெனி இப்போ வாரன் பஃபெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஹேத்வே.
ஒரு கம்பெனியை எடுத்து ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனியை முழுசாக ஒரு 6 மாதம் வாட்ச் பண்ணி அந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் ஆர்டர் வச்சுருக்கிறாங்க, என்ன நியூஸ் வருது. இப்போ நான் உங்களுக்கு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது எங்கேயுமே அப்டேட் இல்லை. ஆனால் நியூஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்கன்றது தெரியும். அதே நேரத்தில் ப்ரொமோட்டர் விற்கிற நேரத்தில் இன்னொரு புரோக்கர் வந்து அதை 370 போகும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், அந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் விற்றாலும் அது பெரிய நெகட்டிவ் இல்லை, 85லேருந்து 83 போயிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பக்கவாக கேதர் பண்ணிடணும். எவ்வளோ ஆர்டர் வச்சுருக்காங்க, அந்த ஆர்டருக்கான பேமெண்ட் எவ்வளோ, அந்த ஆர்டர் எப்போ ப்ராசஸ் பண்ண போகுது, கான்காலில் என்ன பேசுகிறாங்க, என்ன டேட்டா கொடுக்குறாங்க. இன்றைக்கி சென்சார் டெக்குடைய கான்கால் இன்றைக்கி 2 மணிக்கு இருந்தது. அதனுடைய கான்காலில் அவங்க டேட்டா கொடுப்பாங்க. கான்கால்னால் எல்லோரும் வந்து என்னவோ நியூஸில் பேசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். நம்ம வந்து நெகட்டிவ் நியூஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, இது மாதிரி பிஸ்னஸ் நியூஸ் பார்க்குறவங்க கான்கால் கொடுத்தாங்கன்னா அதை பயங்கரமான வைரல் நியூஸாக நீங்கள் உட்காந்து பார்க்கணும். உங்கள் நீங்கள் வச்சுருக்கிற கம்பெனியுடைய அந்த ஸ்டாக்குடைய போர்ட் மீட்டிங் கூட கான்கால் நடத்துனாங்கன்னா உடனே அந்த கான்காலை ஒன்று விடாமல் நீங்கள் கேட்கணும். அதில் பக்கவாக ஹிண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் இன்னும் 6 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ எங்களுடைய நெட் ப்ராஃபிட் நல்லா வரும், எங்கள் கம்பெனி நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் இயர்னு அழகாக ஒரு லைனில் சொல்லிவிட்டு அரை மணி நேரம் பேசுவாங்க. அதில் ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் கான்காலே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி பழைய டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம். லேட்டஸ்ட் டேட்டாவே பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? இன்றைக்கி கான்கால் மீட்டிங் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு சென்சார் டெக்கு கான்கால் மீட்டிங், 7ஆம் தேதி அவந்தி ஃபீட்ஸோட கான்கால் 4 மணிக்கு இருக்குது. அப்போ அது சிஎன்பிசியில், மணி கண்ட்ரோலில், எக்கனாமிக் டைம்ஸில் போடுவாங்க. உட்காந்து பார்க்கணும். ஒரு கம்பெனியை முழுசாக அனாலிசிஸ் பண்ணணும். எல்லா டேட்டாவும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், அப் டு டேட் இருக்கணும். அந்த கம்பெனி பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் அலர்ட் மெசேஜ் போட்டுடணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் வேல்யூ இன்வெஸ்டிங்கு நீங்கள் வேலை செய்ய முடியும். கரண்ட் டேட்டா இருந்தால் மட்டும்தான் வேல்யூ இன்வெஸ்டிங் வேலை செய்யும். இல்லைனா இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள், எல்லாமே வேல்யூவில் நல்ல கம்பெனி மாதிரியே தெரியும், ஆனால் ஒன்றுமே வேலை செஞ்சுருக்காது, எல்லாம் தப்பு தப்பாக காட்டும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த இடத்துல பார்த்தோம்ல, புக் வேல்யூ மோசமாக இருக்குது, ஆனால் அந்த கம்பெனி கண்ணாப்பின்னு ஏறி இருக்குது. சூப்பர் பிஇ ரேஷியோ இருக்குது, அந்த கம்பெனி ரிட்டர்ன்ஸே கொடுக்கல. பயோட்ராஸ்கி ஸ்கோரில் ஒன்றுத்துக்குமே உதவலை, 3 புள்ளி 2 புள்ளின்னு இருக்குது. அந்த கம்பெனி 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இதெல்லாம் வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வேலை செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங்கிறது அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவையும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி வெறும் முடிஞ்சு போன டேட்டாவை பார்க்குறதில்ல. இது வந்து ஒரு ஹிண்ட்டு, அவ்வளோதான். இது ஒரு ஹிண்ட்டு கொடுக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனர் டேட்டாலாம் எப்போ பயன்படுத்துவேன்னா, ஒரு ரிசல்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் இருக்குது பாருங்கள். இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சு போச்சுன்னா, மார்ச் மாதம் ரிசல்ட் கொடுத்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு தான் இந்த டேட்டாலாம் ஓரளவுக்கு பயன்படும். நீங்கள் மார்ச் குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை அந்த 3வது குவார்ட்டருடைய கடைசி மாதம் போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாலாம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்காது, எல்லாமே அட்டர் வேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ளே போயிடுவாங்க. ஐயோ இதை பார்த்துட்டு இது கூடயே சேர்ந்து டெக்னிக்கலையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துல்லியமான டேட்டாவில் பண்ணணும், கரண்ட் டேட்டாவில் பண்ணணும். அது ஒரு பேஷனாக இருக்கணும். அந்த கம்பெனியை விடாமல் துரத்தி பிடிக்கணும். அந்த கம்பெனியில் என்ன பேசுகிறாங்க, யார் கூட மீட்டிங் பண்ணுறாங்க, கான்காலில் என்ன சொல்கிறாங்க, என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, எவ்வளோ அதர் இன்கம் வந்திருக்கு, அடுத்த தடவை எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது, ஆர்டர் புக் எவ்வளோ, எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்கிட்டு பொறுமையாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பாயிண்ட் ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது எதுவுமே உங்களுக்கு உதவாது. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்க்ரீனர் டேட்டாலாம் காட்டுவாங்க, நானும் காட்டுவேன், இந்த மாதிரி பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது பிஇ ரேஷியோ நல்லாயிருக்கு, இங்கே பாருங்கள் இது வந்து புக் வேல்யூ நல்லாயிருக்கு, எஃப்ஐஐ நல்லா வாங்கியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ வாங்கினது பாருங்கள், இங்கே பாருங்கள், எஃப்ஐஐ வாங்கினதில் இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்னு ஒரு கம்பெனி எஃப்ஐஐ இருக்கிறதுலே அதிகமாக அதான் வாங்கியிருக்கிறாங்க. 5.88% வாங்கியிருக்காங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கவா? அதை பாருங்கள், 5.88% வாங்கியிருக்காங்க. தெரியுதா எஃப்ஐஐ? ஆனால் அந்த கம்பெனி எவ்வளோ ஏறி இருக்குது, 1 இயரில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஃப்டிலேயே போட்டிருக்கலாம், 8% கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? பிஇஜி ரேஷியோ பாருங்கள், 1 புள்ளிக்கு கீழே இருக்கணும், ஆனால் அது 0.70 இருக்குது. நல்ல பிஇ ரேஷியோ, ஆனால் ரிட்டர்ன்ஸே கொடுக்கல.
அப்போ எஃப்ஐஐ வாங்கினா அந்த கம்பெனி ஏறுமா? அப்படிலாம் கணக்கே கிடையாது. எஃப்ஐஐ விற்றுட்டா அந்த கம்பெனி ஏறுமா? அதையும் பாருங்கள். எஃப்ஐஐ விற்ற கம்பெனி என்ன இருக்குது? இதோ சிடிஎஸ்எல் எஃப்ஐஐ 5% விற்றுருக்குறாங்க. என்ன இருக்குது? 1 இயரில் 72% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 1 மந்தில் 35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படியே உல்ட்டாவாக ஆகிடுச்சு பாருங்கள். வேல்யூ இன்வெஸ்டிங்கே வேலை செய்யலை பாருங்கள். கெய்ன்ஸ் டெக்கு, பயாட்ரா சிஸ்கோ 2 தான் இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் 97 கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எல்லாமே பழைய டேட்டாங்க. 3 மாதத்துக்கு பழசாக இருக்கும். சிம்பிள் லாஜிக் தான். புக் வேல்யூ பிஇ ரேஷியோலாம் எப்படி சேஞ்ச் ஆகும்? இப்போ நாளைக்கு ஒரு கம்பெனி 20% இறங்குது. இறங்கினோடனே பிஇ ரேஷியோ சேஞ்ச் ஆகிடும் ஒரே நாள்லேயே. ஆனால் நமக்கு கொடுக்குற டேட்டா 1 மந்த்துக்கு ஒரு தடவை கன்சாலிடேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? சில பெய்டு வெர்ஷன்ஸில் பிஇ ரேஷியோ கொடுத்துருவாங்க, மற்ற டேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது அதை ஒரு பேஷனாக பண்ணும்பொழுது மட்டும்தான் அதை பற்றின முழு தகவலை நம்ம எடுக்க முடியும். அதுதான் ரியல் வேல்யூ இன்வெஸ்டிங். அதனால் இந்த மாதிரி வேல்யூஸை பார்த்து பண்ணுறது, சில வீடியோஸில் வந்து வெறும் ஸ்க்ரீனரை வச்சு வீடியோ போட்டுடுறாங்க. அந்த டேட்டாலாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அதை பார்த்துட்டுலாம் போனீங்கன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் லாபம் வரவில்லை. அப்படின்றது தான் என்னுடைய அனுபவம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியுது, எனக்கு வந்து மார்க்கெட்டை பார்க்குற கண்ணோட்டம் மாறணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே மாறும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடச்சிதுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பழைய டேட்டா பார்த்து தான் இவ்வளோ நாளாக நான் பண்ணியிருக்கிறேன், அதில் வந்து எனக்கு ஃபெயிலியர் வந்திருக்கு அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சக்ஸஸ் வந்திருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினதையும் இந்த டேட்டா பற்றினதையும். சரிங்களா? இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நிறைய லேர்னிங் இருக்குது. ஒன்றா வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே வருவோம். பிகினருக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. சரிங்களா? ரொம்ப நன்றி எல்லோரும் வாட்ச் பண்ணவங்களுக்கு. முக்கியமாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கு. எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் வந்துடும். டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக அதுலேயும் வந்து லைவ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் டெலிகிராம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.